கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சிந்திச்சு பாருங்க. வீர வசனம் பேசுவார் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது, ஆளுங்கட்சியானவன அப்படியே அமைதியாகி விடுவார். இன்றைக்கு 39 நாடாளுமன்றங்கள் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டீங்க. செஞ்சாங்களா? நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளாவது இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறை இவர்கள் செய்தார்களா? இல்ல. ஆக தேர்தல் நேரத்தில் வீரவசனம் பேசுவாங்க, மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காட்டிலே பறக்க விட்டுவார். ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் நடைபெற்ற போதும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதுக்கு தில்லு திராணி வேணும். இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் செய்தது அன்றைய மத்திய அரசாங்கம்.